தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பை பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை, அதாவது ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக அவங்க நிறைவேற்றிட்டே வராங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முக்கியமான விஷயத்தை அறிவிச்சாங்க. அறிவிச்சுட்டு இதை நாங்கள் செய்வோம் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லிட்டு டிவிக்கே வாக்களித்தாங்க. அந்த வாக்களிச்சதில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரொம்ப முக்கியமான விஷயம். அதை முழுசாக நிறைவேற்றிட்டாங்கன்னா இன்னும் கிடையாது. ஏன்னா 1000 ரூபா மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு. மற்றபடி அவங்க சொன்ன மாதிரி 2500 ரூபாவோ இல்லை எல்லா பெண்களுக்கும் நாங்கள் கொடுக்க போறோம்னு சொன்னதையோ, இல்லை அதிலிருந்து முதியோர்களுக்கு தனியாக பிரித்து 3000 ரூபா தரப்போறோம்னு சொன்னதையோ, இன்னும் 2500 ரூபாவை நாங்கள் சீக்கிரமே நடைமுறைப்படுத்துவோம்னு சொன்னதையோ இதுவரையும் நடைமுறைப்படுத்தாத இருந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்தாங்க ஆட்சிக்கு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதம் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நடைமுறைப்படுத்தாத நிலையில் இனி அடுத்த மாதத்துக்காவது 2500 ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, இப்போ ஒவ்வொன்றா இந்த மோதிரம் இருக்கு பாருங்க, அந்த தாய்மாமன் சீரும், அதுக்கப்புறம் அண்ணன் சீரும், அதுக்கு இப்போ பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிட்டாங்க. யாரெல்லாம் அந்த பஸ்ஸு சொல்லியிருந்தாங்க பாருங்க, பெண்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க எந்த பஸ்ஸில் வேணாம், ப்ரைவேட் பஸ் ஆகட்டும், அந்த டீலக்ஸ் பஸ்ஸு, அதேமாதிரி எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் கூட ஃப்ரீயாக போய்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க. எப்போ இருந்துன்னா இப்போ இந்த மாதம் முடியும் போது கடைசியில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையும் அடுத்தது நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு நம்மளிடத்துல இந்த ஆவணங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா யாரெல்லாம் ஆவணங்கள் இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களால தான் போன தடவை அப்ளை பண்ண முடியாமல் போச்சு. இந்த தடவை ஆவணம் இல்லாமல் இருந்தால் அப்ளை பண்ண முடியாமல் போயிருங்கிறனால தான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ ரேஷன் கார்டுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டை கொடுங்க. யாரெல்லாம் சேஞ்சஸ் கேட்டிருக்காங்களோ ரேஷன் கார்டுக்கு அந்த சேஞ்சஸை சீக்கிரமாக கொடுங்கன்னு அறிவிச்சிருந்தாங்க. எப்போனா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. ஏன் அதை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, முக்கியமான ஆவணத்தில் ரேஷன் கார்டு ஒரு ஆவணமாக இருக்கிறதுனால அதை சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் வேணும்னா, முதல்ல உங்களிடத்துல ஆதார் கார்டு ஆக்டிவாக இருக்கணும். ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒன்ஸ் நம்ம கிரியேட் ஆனது தான். அதில் எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம அதில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வச்சு தான் அது ஆக்டிவாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க, ஆனால் அந்த நம்பருக்கு ஓடிபி போனால் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதனாலே சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆதார் கார்டை உங்களுடைய கரண்ட்டாக இருக்கக்கூடிய அஃபீஷியல் நம்பரில் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது சொன்ன மாதிரி ரேஷன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த ரேஷன் கார்டில் ரிமூவ் பண்ண வேண்டியவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இறந்து போனவங்க, பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யார் குடும்பத் தலைவியோ அவங்க பேர் அதில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும். சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வீட்டுக்கு தான் மருமகளாக வந்திருக்கேன், நானா இன்னும் என் பேரே சேர்த்தலை, ஆனால் நான் வாங்கிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் வாங்க முடியாது. உங்கள் பேர் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கைரேகை பதிய வச்சுக்கோங்க. அதை இன்னும் நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. அதையும் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது பேங்க் பாஸ்புக்கை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பேங்க்கை இதில் லிங்க் பண்ணுவோம். லிங்க் பண்ணும்போது நம்மள்ட்ட நிறைய அக்கௌண்ட் இருந்தாலும் கூட நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எதில் நம்ம ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணதே கொடுக்கறதில்ல. அதனால அவங்களுக்கு அது கிடைக்கிறதில்ல. ஆதார் லிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, காசு வரும். அதனால உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா எல்லா பேங்க்லேயுமே கூப்பிடுறாங்க, வாங்க ஆதாரை லிங்க் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க கொஞ்ச நாளாக. போய் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த பேங்க் இது பாஸ்புக் கொடுத்து போட்டு என்னுடைய இதில் ஆதாரை ஆட் பண்ணணும்னு சொன்னால் உடனே ஆதாரை வாங்குவாங்க. வாங்கிட்டு மேட்ச் பண்ணி ஆட் பண்ணி விட்ருவாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி ஆதாரை நீங்கள் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கணும், பேங்க் உங்களுடைய எந்த பேங்க்கோ மெயினான பேங்க்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஆதாரில் ஃபோன் நம்பரை ஆட் பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படியும் பார்த்திங்கன்னா இனி இந்த மாத கடைசி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கான வேலைகள் தான் போக போகுது. அடுத்தடுத்து இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டு வரனால பார்த்திங்கன்னா அடுத்து மகளிர் உரிமை தொகைக்கான வேலையை ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போது கசிந்த வண்ணமாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் இன்னும் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களும் தயாராகிக்குங்க. இல்லை நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது புது அறிவிப்பு வந்தால் நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்களா, இல்லை மறுபடியும் எல்லாரையும் ஒட்டுக்கா எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக ஒரு கவர்மெண்ட் மாறும்போது ஸ்கீம்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் புதுசாக எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே 1.25 கோடி பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 1.25 கோடி பேர் இதில் சேரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய எண்ணிக்கையாக இருக்கும் போது இதில் வேற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கடந்த தடவை சேர்ந்தவங்கலாம் சொந்த வீடு வச்சுருக்கவங்க ஏமாற்றி சேர்ந்துட்டாங்க, அவங்க தமிழ்நாடே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை
அதையும் நாங்கள் வந்து இந்த தடவை மறுபரிசீலனை பண்ணி பார்க்க போகிறோம், செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஒருவேளை ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் சேர்ந்து ஏதாவது பண்ணுறதுக்கான ஒன்று நம்மளை அப்ளை பண்ண சொல்கிறதுக்கோ, இல்லை ரெண்டாவது வந்து அதை அப்ளைலாம் பண்ண தேவையில்லை, ஆனால் நாங்கள் செக் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிளா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் வாய்ப்புகள் இந்த தடவை இருக்குது. அதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் புதுசாக இருக்கவங்கள சேர்த்து வாங்கணும்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும்போது நம்ம அறிவிப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.